ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு மாமி பாவம் சேனல். மாமி பாவம் சேனலின் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பீடோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம வீட்டு ஹல்வா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நம்ம வீட்டு அல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் ஆஃப் கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் கப்லேயே தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 1.5 கப் மாவு அளந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நல்லா கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் வராத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை தண்ணியில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரையோட கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நார்மலாக குலோப் ஜாமுக்கு பாகு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கிற பாகு வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பக்கம் பாகு ரெடி ஆகட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் மிக்சரை சர்க்கரை பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மிக்சர் சர்க்கரை பாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. அது ஃபைனலாக ஒரு ஜெல்லி டைப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சர்க்கரை பாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா வெஜிடபிளை வச்சு ஒரு கேக் பண்ணியிருக்கோம். அதில் அகரகர் இன்க்ரீடியன்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அகரகர் பவுடர் சில பேர் பர்சனலாக சொல்லியிருந்தாங்க, பவுடர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ப்ளஸ் அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அகரகர் பவுடர் இல்லாதவங்க கிடைக்காதவங்களும் சரி, வீட்டில் இருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு 3 டேபிள் ஸ்பூனோ 4 டேபிள் ஸ்பூனோ ஆட் பண்ணி கொஞ்சம் லிமிட்டடாக 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸை நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஷ்ஷில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஜெல்லி ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தீங்க கேக் ரெசிப்பியில். ஸோ அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தனியாக ஜெல்லி டைப்பில் ஃபார்மேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக கலர் பவுடர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜிலேபி பவுடர். இது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கலர் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பவுடர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஜிலேபி பவுடர் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பாருங்கள், இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தனித்தனி லேயர்ஸ் மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ நீங்கள் அது வர வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்க. ஸோ நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விழணும். அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் பவுடர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குட் ஸ்மெல் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வெஜிடபிள் கேக் அதில் கேட்ட இன்னொரு கொஷின் என்னென்னா, வெஜிடபிள்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ அதோட ஸ்மெல் சில பேத்துக்கு பிடிக்காது. பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கீங்க, பீட்ரூட் ஸ்மெல் பிடிக்காது, கேரட் பிடிக்காது அப்படின்னு இருக்கவங்களுக்கு
நீங்கள் இருக்க ஏலக்காவை நீங்கள் நல்லா மையம் அரைச்சி நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் அது டிஷ்ஷில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெஜிடபிள் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ இந்த ஒரு டவுட்ஸும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும்னு நம்புகிறேன். ஏலக்காய் பவுடர் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு அல்வா எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.